இப்போவும் இந்த அம்மனோட மார்பில் ஒரு வெட்டுக்காயம் இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காலத்தில் ஒரு சலவை தொழிலாளி இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மனைவி இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஆத்தங்கர ஓரமா துணி துவைச்சிட்டு இருக்காங்க. துணி துவைக்கும் போது அவங்களோட மனைவிக்கு அந்த பிரசவ ஒளி இருந்தது. ஏன்னா அவங்க மனைவி கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. அப்போ பிரசவ ஒளி இருந்தது. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த சீலையெல்லாம் எடுத்து துவைக்க வச்சிருந்த சீலையெல்லாம் எடுத்து அப்படி 4 சீலையும் கட்டி அவரே தன்னோட மனைவிக்கு பிரசவம் பார்க்குறாரு. பிரசவம் பார்க்கும்போது 2 குழந்தை அவருக்கு பிறகுது. அது 2 குழந்தையுமே அவர் தூக்க ட்ரை பண்ணுறாரு. அதில் ஒரு குழந்தைய மட்டும் அவரால் தூக்க முடியல, இன்னொரு குழந்தைய அவரால் தூக்க முடியல. அவ்வளோ வீட்டில் இருந்திருக்கு. அவர் 2-3 பேர் வச்சு தூக்கி பார்த்துட்டு தூக்க முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய அங்கேயே பக்கத்தில் ஒரு தாடியில் வச்சுட்டு அந்த ஒரு குழந்தைய மட்டும் எடுத்துக்கிட்டு அப்பாவும் அம்மாவும் கிளம்புறாங்க. ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. ஊர் தலைவர்கிட்ட இந்த மாதிரி நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைய தூக்கி பார்க்குறாங்க. அப்பயும் தூக்க முடியல. அந்த தாலியோட குழந்தைய எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடப்பாயை வச்சு குத்த பார்க்குறாங்க. குத்தும் பொழுது அந்த குழந்தையோட மார்பில் லைட் அடிபட்டுருது. அது ரத்தம் வந்துடுது. ஸோ அந்த வெட்டுக்காயம் தான் இன்னமும் அந்த அம்மனோட சிலையில் இருக்கிறதா நம்பப்படுது. அதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இந்த மாதிரி தூக்க முடியலன்னு சொல்லிட்டு மறுநாள் பார்க்கும்போது அந்த குழந்தை அப்படியே ஒரு சின்ன குழந்தை அம்மனா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் பல சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மனுக்கு பண்ணாரியம்மன் கோயிலை மிகப்பெரிய அளவில் கட்டுறாங்க. இதுதான் பண்ணாரியம்மனோட வரலாறு.